ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டோட சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டோட ரொம்ப பேசிக்கான டாப்பிக்கான ஷேர்ஸ்னால் என்ன, கம்பெனிஸ்க்கு இந்த ஷேர்ஸ்னால என்ன பெனிஃபிட்டு, இந்த மாதிரி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால, அண்ட் இந்த ஷேர்ஸ் வந்து எப்படி உருவாகி அது எப்படி படிப்படியாக நம்ம கையில் நம்ம வாங்கக்கூடிய ஷேர்ஸாக அது மாறுது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை நம்ம எப்படின்னா மார்க்கெட் கேப்புன்னு சொல்லுவாங்க லோக்கலி. ஸோ இந்த மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனி லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லார்ஜ் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மிட் கேப்பில் பண்ணுங்கள், ஸ்மால் கேப்பில் பண்ணுங்கள், நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லைனாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம், லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டு, மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் கேப்னா என்ன, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ரீசெண்ட் டைமில் செபி வந்து இந்த கிளாஸிஃபிகேஷனை மாற்றிருக்காங்க. April 1, 2025 புதுசாக அவங்க கிளாஸிஃபிகேஷனை மாற்றிருக்காங்க. ஸோ அப்டேட்டடாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம அந்த டீட்டெயில்ஸை பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேப்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது என்ன, மேத்தமெட்டிக்கலாக நம்ம சொல்லணும்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்டூ மார்க்கெட் ப்ரைஸுங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னால் என்னங்கிறது நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், மேலேயுமே உங்களுக்கு நான் பிங்க் பண்ணுறேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, டோட்டலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், இவங்க 3 பேரும் வச்சுருக்கிற டோட்டல் ஷேர்ஸ் தான் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரொமோட்டர்ஸ்னால் உங்களுக்கு யாருன்னு தெரியும், போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. அதாவது கம்பெனி வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ஷேர்ஸ் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க, ப்ரொமோட்டர்ஸ்க்கு, அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்குன்னு சொல்லிட்டு. மிச்ச ஷேர்ஸ் தான் அவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிற அந்த ஷேர்ஸ் தான் ப்ரொமோட்டர் ஷேர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னால் நீங்கள் நான் எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான், நம்மளோட ஷேர்ஸு. அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஷேர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஷேர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஷேர்ஸ், இந்த மொத்த ஷேர்ஸை சேர்த்தோம்னா நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்னு சொல்லுவோம். இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு மார்க்கெட் கேப் கிடச்சிருங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா மார்க்கெட் கேப்புங்கிறது என்னென்னா, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் மார்க்கெட் கேப்புங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 2.5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனியோட இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுமாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கம்பெனியில் ஒரு 2.5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டோட்டலாக 3 பேரும் சேர்ந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்புங்கிறது அந்த 10 லட்சங்க. டோட்டலாக இவங்க 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ ரூபாய் அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுதாங்க மார்க்கெட் கேப்பு. புரியுதுங்களா? ஸோ இந்த மார்க்கெட் கேப்பு ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு வேல்யூவான கம்பெனி, எந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனியோட ப்ரைஸை வச்சு, ஸோ அதிகமான ப்ரைஸில் இருக்குது, ஸோ இது நல்ல கம்பெனி, கம்மியான ப்ரைஸில் இருக்குது, இது நல்ல கம்பெனி இல்லை அப்படிங்கிறத டிசைட் பண்ண மாட்டோங்க. இந்த மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி தான் இது ஸ்டேபிளான கம்பெனியாக, இந்த கம்பெனியில் நம்ம ஈஸியாக வந்து வாங்கவும் விற்கவும் முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி தாங்க நம்ம டிசைட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ ஜென்ரலாக இந்த மார்க்கெட் கேப் வந்து லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிப்பாங்க. லார்ஜ் கேப் அப்படிங்கிறது 2017க்கு முன்னாடி இந்த கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லார்ஜ் கேப்புங்கிறது 20,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சிருக்கிற எல்லா கம்பெனிஸும் லார்ஜ் கேப்பு. 5,000 கோடியிலேருந்து 20,000 கோடி வரைக்கும் மார்க்கெட் கேப் வச்சிருக்கிற கம்பெனிஸ் மிட் கேப்பு. அண்ட் 5,000 கோடிக்கு கீழே மார்க்கெட் கேப் வச்சிருக்கிற கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப். அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி தான் அவங்க இதோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் இருந்துச்சு. பட் இதுக்கு எதுவும் ஸ்டாண்டர்டான ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்லாம் கிடையாது. ஸோ ஜென்ரலாக இப்படி தான் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் 2017 செபி வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வராங்க. எப்படின்னா, எவ்ரி இயர் March 31 அப்போ அந்த கம்பெனிஸோட எல்லா கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்பையும் கால்குலேட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் போட்டுருவாங்க. டிசெண்டிங்னா எது அதிகமாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டரில் அவங்க போட்டுருவாங்கங்க. ஓகேங்களா? போட்டுட்டு அதில் டாப் 100 கம்பெனிஸை வந்து லார்ஜ் கேப்பனும், 100லேருந்து 251 கம்பெனிஸ் வரைக்கும் மிட் கேப்பனும், அண்ட் 251க்கு மேலே இருக்கிற கம்பெனிஸை வந்து ஸ்மால் கேப்னும், அதாவது அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படிங்கிறத
கிளாஸிஃபை பண்ணாங்க. இதுதான் 2017 போன வருஷம் 2024 வரைக்கும் இப்படி தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரீசன்ட் டைமில் April 1 செபி வந்து வேற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா 2017 எப்படி இருந்துச்சுன்னா, அந்த March 31 எவ்ரி இயர் March 31 அப்போ எல்லா கம்பெனிஸோட இதையும் மார்க்கெட் கேப்பையும் டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு டாப் 100, அதுக்கப்புறம் 100 to 251, 251க்கு மேலேன்னு கிளாஸிஃபை பண்ணாங்க இல்லையா. இப்போயும் அதே தான் பண்ணுறாங்க. பட் March 31க்கு பதிலாக லாஸ்ட் 6 monthsோட ஆவரேஜை எடுத்துக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 6 monthsனால் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற 6 months அண்ட் ஜான்வரியிலிருந்து ஜூலை வரைக்கும் இருக்கிற 6 months அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட் கேப்பை லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பை எது பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போன வருஷம் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற அந்த 6 மாதத்தோட மார்க்கெட் கேப்போட ஆவரேஜ் ஒவ்வொரு கம்பெனிக்கும் எடுத்து வச்சுட்டு அந்த கம்பெனியோட ஆவரேஜஸ் எல்லாத்தையும் டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு அதில் டாப் 100 அண்ட் 100 to 251, 251க்கு கீழே மேலே இருக்கிற கம்பெனிஸ் ரேங்க் வைஸ் பார்த்தோன்னா ஓகேங்களா. ஸோ 0 to 100 வரைக்கும் ரேங்க்கில் இருக்கிற 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற டாப் 100 அண்ட் அதுக்கப்புறம் 100லேருந்து 251 வரைக்கும் இருக்கிறத மிட் கேப்பு, 251க்கு மேலே இருக்கிறத ஸ்மால் கேப், இப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கங்க. எதுக்கு இந்த லார்ஜ் கேப்பு, மிட் கேப் பற்றிலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இன்றைக்குமே நான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்க்குறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது லார்ஜ் கேப்னா என்னென்னா 20,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சு தான்ப்பா லார்ஜ் கேப்பு அப்படின்னு சொல்லி இன்னுமே அந்த மாதிரி பழைய ஸ்டாண்டர்ட்ஸே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும் இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட கிளாஸிஃபிகேஷன் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஏஎம்சி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க 80% கண்டிப்பாக லார்ஜ் கேப்னா 80% இதில் போட்டிருக்கணும், மிட் கேப்னா 80% ஆஃப் அமௌண்ட்டை மிட் கேப்பில் போட்டிருக்கணும். ஸோ அவங்க தப்பாக போட்டாலும் அதனால் உங்களுக்கு செபியிலேருந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பை பேஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க.